வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லோரையும் எங்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் வெந்தயக்கீரை விதைகளை தூவிவிட்டு அது அழகாக புசுபுசுவென வளரும் என்று காத்திருக்கிறீர்களா? ஆனால் என்ன நடக்கிறது? சில செடிகள் முளைத்து மெலிதாக மஞ்சள் நிறத்தில் எந்த ஒரு உயிரோட்டமும் இல்லாமல் இருக்கிறதா? அல்லது கீரைகள் வளராமலேயே மண் மட்டும் காய்ந்து போகிறதா? இந்த பிரச்சனை உங்களில் பலருக்கு ஏற்பட்டிருக்கும். கடைகளில் பார்ப்பது போல ஒரு மரகத பச்சை நிறத்தில் கொத்து கொத்தாக நல்ல வாசனையுடன் இருக்கும் வெந்தயக்கீரையை நம் வீட்டிலேயே வளர்க்க முடியாதா என்று நீங்கள் ஏங்கியதுண்டா? கவலைப்படவே வேண்டாம். இன்று அந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறோம். எல்லோரும் செய்யும் 2 பொதுவான தவறுகளைத் தவிர்த்து 2 முக்கியமான ரகசியங்களை மட்டும் நீங்கள் பின்பற்றினால் போதும். எந்த வகையான இடத்திலும், உங்கள் தொட்டியிலும் சரி, நிலத்திலும் சரி, அடர்த்தியான சத்தான வெந்தயக்கீரையை உங்களால் சுலபமாக வளர்க்க முடியும். அந்த 2 ரகசியங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். வெந்தயக்கீரை அல்லது ஆங்கிலத்தில் டில் லீவ்ஸ் என்று சொல்லப்படும் இந்த கீரை நம்முடைய சமையலில் ஒரு அற்புதமான மணத்தையும் சுவையையும் சேர்க்கக்கூடியது. இது வெறும் சுவைக்காக மட்டுமல்ல, இதில் ஏராளமான மருத்துவ குணங்களும் அடங்கியுள்ளன. செரிமானத்திற்கு உதவுவதிலிருந்து உடலுக்குத் தேவையான இரும்புச்சத்து வரை அனைத்தையும் இது வழங்குகிறது. இவ்வளவு நன்மைகள் கொண்ட ஒரு கீரையை நம் வீட்டிலேயே, நம் கண்முன்னாலேயே, எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் வளர்ப்பது எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் பலரும் முயற்சி செய்து தோல்வியடைவதற்கு முக்கிய காரணம் இது ஒரு சன்னிட்மேன் செடி என்று நினைப்பதுதான். அது உண்மையல்ல. வெந்தயக்கீரைக்கு தேவைப்படுவது சரியான கவனிப்பு மட்டுமே. பெரிய தொழில்நுட்பமோ அல்லது விலை உயர்ந்த உரங்களோ தேவையில்லை. நாம் செய்யும் சின்ன சின்ன தவறுகள்தான் அதன் வளர்ச்சியை முற்றிலுமாக பாதிக்கிறது. விதையை தூவுவதிலிருந்து அறுவடை செய்வது வரை ஒவ்வொரு படியிலும் கவனம் தேவை. இந்த வீடியோவில் நாம் அந்த ஒவ்வொரு படியையும் தெளிவாக பார்க்கப் போகிறோம். முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியத்தை பற்றி பார்ப்போம். அது விதைகளைப் பற்றியது அல்ல, தண்ணீரைப் பற்றியதும் அல்ல. அது உங்கள் செடியின் அடித்தளமான மண்ணைப் பற்றியது. முதல் ரகசியம், சரியான மண் கலவை. இதுதான் உங்கள் வெற்றியின் அடித்தளம். பலரும் செய்யும் முதல் தவறு என்னவென்றால், தோட்டத்திலோ அல்லது தொட்டியிலோ இருக்கும் சாதாரண மண்ணை அப்படியே எடுத்து அதில் விதைகளை தூவி விடுவதுதான். இது முற்றிலும் தவறான ஒரு அணுகுமுறை. சாதாரண மண் நீங்கள் தண்ணீர் ஊற்ற ஊற்ற மிகவும் இறுக்கமாகி கல் போல மாறிவிடும். இதனால் வெந்தயக்கீரையின் மெல்லிய வேர்களால் மாட்டியின் கீழ் உள்ள மண்ணில் வேர்கள் முளைக்க முடியாது, செல்ல முடியாது. வேர்களுக்கு தேவையான காற்றோட்டமும் கிடைக்காது. வேர்கள் ஆரோக்கியமாக இல்லையென்றால் செடி எப்படி ஆரோக்கியமாக வளரும்? அதனால் நாம் ஒரு பஞ்சு போன்ற இலகுவான மண் கலவையை தயாரிக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு 3 பொருட்கள் தேவை. 1 செம்மண், 2வது மண்புழு உரம், 3வது தேங்காய் நார் கழிவு அல்லது கோகோபீட். இந்த 3ஐயும் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீங்கள் 1 பங்கு செம்மண் எடுத்தால் அதே அளவில் 1 பங்கு மண்புழு உரத்தையும் 1 பங்கு தேங்காய் நார் கழிவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கலவைதான் உங்கள் வெந்தயக்கீரைக்கு ஒரு சொர்க்கம் போன்றது. செம்மண் செடிக்கு தேவையான வசிக்கோ ஆதரவை கொடுக்கும். மண்புழு உரம் ஒரு இயற்கை உரமாக செடியின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மெதுவாக வழங்கும். இறுதியாக தேங்காய் நார் கழிவு, இதுதான் இந்த கலவையின் ஹீரோ. இது தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதோடு மண் இறுக்கமாகாமல் இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க உதவுகிறது. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலக்கும்போது உங்கள் கைகளால் தொட்டுப் பார்த்தாலே அந்த வித்தியாசத்தை உணர முடியும். மண் மிகவும் இலகுவாகவும் மிருதுவாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் தொட்டியில் இந்த மண் கலவையை நிரப்பும்போது தொட்டியை முழுவதுமாக நிரப்ப வேண்டாம். ஒரு 90% வரை நிரப்பினால் போதும். இந்த மண் கலவையின் சிறப்பு என்னவென்றால், இதில் நீர் தேங்கி நிற்கும் பிரச்சனையே வராது. நீங்கள் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் செடிக்குத் தேவையான ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள நீர் தொட்டியின் ட்ரெனஜ் துளைகள் வழியாக வெளியேறிவிடும். இதனால் வேர் அழுகல் நோய் வருவதற்கான வாய்ப்பு முற்றிலும் இல்லை. மண்புழு உரம் சேர்ப்பதால் நீங்கள் ஆரம்பத்தில் வேறு எந்த உரத்தையும் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் உள்ள சத்துக்களே
கீரைகள் வளர்ந்து அறுவடைக்கு தயாராகும் வரை போதுமானதாக இருக்கும். இந்த மண் கலவை வெந்தயக்கீரைக்கு மட்டுமல்ல, மற்ற கீரை வகைகளான பாலக்கீரை, கொத்தமல்லி போன்றவற்றை வளர்க்கவும் மிகவும் உகந்தது. எனவே அடுத்த முறை நீங்கள் கீரை வளர்க்கத் தொடங்கும்போது அவசரப்பட்டு பழைய மண்ணில் விதைகளை தூவாமல் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த அற்புதமான மண் கலவையை தயார் செய்யுங்கள். இது உங்கள் உழைப்பை ஒருபோதும் வீணாக்காது. இதுதான் வெற்றிகரமான கீரை வளர்ப்பின் முதல் படி. சரி, இப்போது நம்மிடம் ஒரு சூப்பரான மண் கலவை தயாராக இருக்கிறது. அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது விதைகளை பற்றியது. இது முதல் ரகசியத்தின் ஒரு துணை பகுதி என்று கூட சொல்லலாம். நம்மில் பலர் செய்யும் இன்னொரு தவறு, விதைகளை பாக்கெட்டிலிருந்து பிரித்து அப்படியே மண் கலவையின் மீது தூவி விடுவதுதான். இப்படி செய்வதால் விதைகள் முளைக்கும், ஆனால் முளைப்புத் திறன் குறைவாக இருக்கும். அதாவது, நீங்கள் 100 விதைகளை போட்டால் அதில் 50 அல்லது 60 விதைகள் மட்டுமே முளைக்கும். மீதமுள்ள விதைகள் மண்ணிலேயே வீணாகிவிடும். இதைத் தவிர்க்க நாம் ஒரு எளிய விதை நேர்த்தி முறையை கையாள வேண்டும். இதற்கு உங்களுக்கு தேவையானது வெதுவெதுப்பான நீர் மட்டுமே. விதைகளை தூவுவதற்கு முன்பு சுமார் 6 முதல் 8 மணி நேரம் வரை அவற்றை வெதுவெதுப்பான நீரில் ஊற வைக்க வேண்டும். தண்ணீர் கொதிக்கக்கூடாது. உங்கள் கை பொறுக்கும் சூட்டில் இருந்தால் போதும். இப்படி செய்வதால் விதைகளின் மேல் உள்ள கடினமான ஓடு மென்மையாகி விதைகள் மிக விரைவாகவும் ஒரே சீராகவும் முளைக்கத் தொடங்கும். மேலும் முளைப்புத் திறன் கிட்டத்தட்ட 90% அதிகமாக இருக்கும். நீங்கள் தூவிய பெரும்பாலான விதைகள் முளைப்பதால் உங்கள் கீரைத் தோட்டம் மிகவும் அடர்த்தியாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். 6 முதல் 8 மணி நேரம் ஊறிய பிறகு விதைகளை நீரிலிருந்து வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் பரப்பி லேசாக ஈரப்பதம் போகும் வரை உலர வைக்க வேண்டும். இப்போது உங்கள் விதைகள் விதைப்பதற்கு தயாராக உள்ளன. இந்த ஊற வைக்கும் செயல்முறை விதைகளை உறக்க நிலையிலிருந்து எழுப்பி முளைப்பதற்கு தயார்படுத்துகிறது. இது ஒரு சின்ன டெக்னிக் தான், ஆனால் இதன் முடிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இனி நீங்கள் வெந்தயக்கீரையை வளர்க்கும்போது இந்த முறையை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள். இது உங்கள் நேரத்தையும் விதைகளையும் மிச்சப்படுத்துவதோடு உங்களுக்கு ஒரு சிறப்பான தொடக்கத்தையும் கொடுக்கும். அடுத்து, இந்த நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை எப்படி சரியான முறையில் விதைப்பது என்பதை பற்றி பார்ப்போம். வெறுமனே தூவி விடுவதை விட ஒரு சிறந்த முறை இருக்கிறது. அது உங்கள் கீரைகள் ஒன்றுக்கொன்று பூட்டி போடாமல் ஆரோக்கியமாக வளர உதவும். அந்த முறை என்னவென்றால், விதைகளை மண் கலவையின் மீது சீராக தூவிய பிறகு அதன் மீது மீண்டும் ஒரு மெல்லிய அடுக்காக அதே மண் கலவையை தூவ வேண்டும். விதைகள் முழுவதுமாக மூடப்பட வேண்டும், ஆனால் அடுக்கு மிகவும் தடிமனாக இருக்கக்கூடாது. 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்தால் போதுமானது. இது விதைகளுக்குத் தேவையான இருட்டையும் ஈரப்பதத்தையும் கொடுத்து அவை எளிதாக முளைத்து மேலே வருவதற்கு உதவும். விதைகளை தூவி அதன் மீது மண் கலவையை லேசாக பரப்பிய பிறகு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தண்ணீர் தெளிப்பது. இங்கேதான் பலர் தவறு செய்கிறார்கள். ஒரு குவளையிலோ அல்லது பாத்திரத்திலோ தண்ணீரை எடுத்து அப்படியே மொதமொத் என்று ஊற்றிவிடுவார்கள். இப்படிச் செய்தால் நீங்கள் தூவிய விதைகள் எல்லாம் ஓரிடமாக சென்றுவிடும் அல்லது மாடீர் கவ்வீரே சென்றுவிடும். இதனால் கீரைகள் அக்காண்டிகாட் கும்புகா முளைக்கும், சில இடங்களில் முளைக்காமலேயே போய்விடும். இதைத் தவிர்க்க நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயர் பாட்டிலை பயன்படுத்த வேண்டும். பூச்செடிகளுக்கு மருந்து அடிக்க பயன்படுத்தும் அதே ஸ்ப்ரேயர் தான். அதில் தண்ணீரை நிரப்பி விதைகள் மற்றும் மண் கலவையின் மீது ஒரு மழைச்சாரல் போல மெதுவாக தெளிக்க வேண்டும். மேல் மண் முழுவதும் ஈரமாகும் வரை பொறுமையாக தெளிக்க வேண்டும். இந்த முறை விதைகளை அதன் இடத்திலிருந்து நகர்த்தாமல் மட்டிக்குத் தேவையான ஈரப்பதத்தை மட்டும் கொடுக்கும். முதல் முறை தண்ணீர் தெளித்த பிறகு தொட்டியை நேரடியாக வெயிலில் வைக்க வேண்டாம். ஒரு நிழலான ஆனால் நல்ல வெளிச்சம் உள்ள இடத்தில் வைக்க வேண்டும். விதைகள் முளைத்து செடிகள் வெளியே வரத் தொடங்கும் வரை, அதாவது முதல் 4 அல்லது 5 நாட்கள் மண்ணின் ஈரப்பதம் காயாமல் கூஸ்கூவாலி. தினமும் காலையில் ஸ்ப்ரேயர் மூலம் தண்ணீர் தெளிப்பது போதுமானது. இப்போது நாம் 2வது முக்கிய ரகசியத்திற்கு வருகிறோம். அதுதான் நீர்ப்பாசனம் மற்றும் பராமரிப்பு. உங்கள் விதைகளெல்லாம் முளைத்து சின்ன கீரை செடிகள் அழகாக மேலே வந்துவிட்டன. இந்த நிலையில் நாம் தண்ணீர் ஊற்றும் முறையை மாற்ற வேண்டும்.
இனிமேலும் ஸ்ப்ரேயர் மட்டுமே பயன்படுத்தினால் வேர்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைக்காது. அதே சமயம் நேரடியாகவும் தண்ணீரை வேகமாக ஊற்றக்கூடாது. பூவாளி எனப்படும் சிறிய சிற்றங்கள் கொண்ட பாத்திரத்தை பயன்படுத்துவது சிறந்தது. அது இல்லையென்றால் உங்கள் கைகளால் தண்ணீரை அள்ளி செடிகளின் வேர் பகுதியில் மெதுவாக தெளித்து விடலாம். வெந்தயக்கீரைக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவையில்லை. ஆனால் மண் எப்போதும் லேசான ஈரப்பதத்துடன் இருக்க வேண்டும். மண் முற்றிலும் காய்ந்து விடவும் கூடாது. அதே சமயம் சேரும் சகதியுமாக இருக்கவும் கூடாது. இதை எப்படித் தெரிந்து கொள்வது? உங்கள் ஆள்காட்டி விரலை மாடீர் மேல் பகுதியில் ஒரு அங்குலம் வரை நுழைத்துப் பாருங்கள். விரலில் மண் ஒட்டாமல் பொடிடா வந்தால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். விரலில் ஈரமான மண்ணொட்டினால் அன்று தண்ணீர் ஊற்றத் தேவையில்லை. இதுதான் கீரை வளர்ப்பில் மிக எளிய மற்றும் சிறந்த சோதனை. வெந்தயக்கீரை செடிகள் வளரத் தொடங்கியதும் வாத்திக்கு சூரிய ஒளி மிகவும் அவசியம். ஆனால் இங்குதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். பலரும் செடிகள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக தொட்டியை நாள் முழுவதும் சுட்டெரிக்கும் வெயிலில் வைத்து விடுவார்கள். இது கீரைகளின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கும் செடிகள் வாடிப்போவதற்கும் காரணமாகிவிடும். வெந்தயக்கீரைக்கு மிதமான சூரிய ஒளியே போதுமானது. ஒரு நாளைக்கு 3 முதல் 4 மணி நேர நேரடி காலை வெயில் கிடைத்தால் அதுவே அதன் வளர்ச்சிக்கு உகந்தது. எனவே உங்கள் தொட்டியை காலையில் வெயில் படும் இடத்திலும் மதிய நேரத்தில் நிழல் கிடைக்கும் இடத்திலும் வைப்பது சிறந்தது. உங்கள் வீட்டில் பால்கனி அல்லது ஜன்னல் ஓரத்தில் வைப்பதாக இருந்தால் கிழக்கு திசை பார்த்த பால்கனி இதற்கு மிகவும் ஏற்றது. சரியான அளவு சூரிய ஒளி கிடைக்கும்போதுதான் கீரைகளில் பச்சையம் உருவாகி அவை அடர்ந்த மரகத பச்சை நிறத்தில் நல்ல வாசனையுடன் வளரும். அதிகப்படியான வெயில் மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை வேகமாக உறிஞ்சி செடியை ஒருவித அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் இடத்தை தேர்வு செய்வதில் கவனம் தேவை. அடுத்து ஊர மேலாண்மை. நாம் ஆரம்பத்திலேயே மண் கலவையில் மண்புழு உரம் சேர்த்திருப்பதால் முதல் 20 நாட்களுக்கு வேறு எந்த உரமும் தேவையில்லை. செடிகள் சுமார் 3 முதல் 4 அங்குலம் வளர்ந்த பிறகு நாம் வாட்டுக்கு ஒரு சிறிய பூஸ்டர் கொடுக்கலாம். இதற்காக நீங்கள் கடைகளில் ரசாயன உரங்களை வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம் வீட்டிலேயே ஒரு அற்புதமான இயற்கை உரத்தை தயாரிக்கலாம். அதற்கு தேவையானது புளித்த மோர். ஒரு கப் புளித்த மோரை 10 கப் தண்ணீரில் கலந்து பாகா நீர்க்கச் செய்ய வேண்டும். இந்த நீர்த்த மோர் கரைசலை செடிகளின் வேர் பகுதியில் 10 நாட்களுக்கு ஒரு முறை ஊற்றி வரலாம். மோரில் உள்ள நுண்ணுயிரிகள் மண்ணை வளப்படுத்தி செடிகள் ஊட்டச்சத்துக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள உதவும். இது ஒரு சிறந்த வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும். மாற்றாக நீங்கள் பஞ்சகவ்யா அல்லது ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை உரங்களையும் பயன்படுத்தலாம். 1 லிட்டர் தண்ணீரில் 30 மில்லி பஞ்சகவ்யா கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளித்து வந்தால் கீரைகளின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பூச்சித் தாக்குதல்களும் கட்டுப்படுத்தப்படும். பூச்சித் தாக்குதல் என்பது கீரை வளர்ப்பில் நாம் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை. குறிப்பாக மாவு பூச்சி மற்றும் இலைப்பேன் போன்ற சின்ன பூச்சிகள் கீரைகளை தாக்கும். இதை தவிர்க்க நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு வேப்ப எண்ணெய் கரைசல் ஒரு சிறந்த இயற்கை பூச்சிக்கொல்லியாகும். 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெயை எடுத்து அதில் சில துளிகள் காதி சோப் அல்லது ஷாம்பு போன்ற திரவத்தை கலந்து பாகா குலுக்க வேண்டும். சோப்பு எண்ணெய் தண்ணீருடன் கலக்க உதவுகிறது. இந்த கரைசலை 10 நாட்களுக்கு ஒரு முறை இலைகளின் மேலும் கீழ்ப்பகுதியிலும் படும்படி மாலை வேளையில் தெளித்து வர வேண்டும். வேப்ப எண்ணெயின் கசப்புத்தன்மை பூச்சிகளை அண்ட விடாமல் தடுக்கும். ஒருவேளை பூச்சித் தாக்குதல் அதிகமாக இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம். இது முற்றிலும் இயற்கையானது என்பதால் கீரைகளின் தரத்திற்கோ அல்லது நமது ஆரோக்கியத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தவிர்ப்பது நாம் வீட்டிலேயே தோட்டம் அமைப்பதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அறுவடை செய்யும் முறை. இதுவும் ஒரு முக்கியமான பராமரிப்பு பகுதிதான். வெந்தயக்கீரை செடிகள் விதைத்ததிலிருந்து 25 முதல் 30 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். செடிகள் சுமார் 6 முதல் 8 அங்குலம் உயரம் வளர்ந்ததும் நீங்கள் அறுவடை செய்யத் தொடங்கலாம். பலர் செய்யும் தவறு
செடியை வேரோடு பிடுங்கி எடுப்பது. அப்படிச் செய்தால் நீங்கள் ஒரு முறை மட்டுமே அறுவடை செய்ய முடியும். அதற்கு பதிலாக நீங்கள் மீண்டும் மீண்டும் அறுவடை செய்ய ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒரு சிறிய கத்தரிக்கோலை பயன்படுத்தி செடியின் மேல் பகுதியில் மற்றிருந்து 2 அங்குலம் விட்டு மேற்பகுதியை மட்டும் கட் செய்து எடுக்க வேண்டும். இப்படிச் செய்வதால் மீதமுள்ள தண்டு பகுதியிலிருந்து பக்கக் கிளைகள் உருவாகி மீண்டும் புதிய கீரைகள் துளிர்க்கத் தொடங்கும். இந்த முறையில் நீங்கள் ஒரே செடியிலிருந்து 3 முதல் 4 முறை வரை அறுவடை செய்யலாம். இது உங்கள் உழைப்பிற்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும். ஒவ்வொரு முறை அறுவடை செய்த பிறகும் நாம் முன்பு பேசியது போல நீர்த்த மோர் கரைசல் அல்லது பஞ்சகவ்யா போன்ற ஒரு வளர்ச்சி ஊக்கியை கொடுப்பது அடுத்த தளிர்கள் வேகமாக வளர உதவும். இப்போது முதல் ரகசியமான மண் கலவை மற்றும் விதை நேர்த்தியை டாசி ஒருமுறை சுருக்கமாக பார்ப்போம். உங்கள் வெற்றிக்கு அடித்தளமிடுவது ஒரு இலகுவான காற்றோட்டமான மண் கலவை. செம்மண், மண்புழு உரம் மற்றும் தேங்காய் நார் கழிவு ஆகியவற்றை சம அளவில் கலப்பது ஒரு சிறந்த தேர்வாகும். இந்த கலவை வேர்களுக்கு தேவையான காற்றோட்டத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் சரியான ஈரப்பதத்தையும் வழங்குகிறது. மண் இறுக்கமாவது தடுக்கப்படுவதால் வேர்கள் எளிதாக பரவி செடி ஆரோக்கியமாக வளர்கிறது. விதைகளை அப்படியே தூவுவதற்கு பதிலாக அவற்றை 6 முதல் 8 மணி நேரம் வெதுவெதுப்பான நீரில் ஊற வைத்து விதைப்பது வாதின் முளைப்புத் திறனை வியக்கத்தக்க அளவில் அதிகரிக்கிறது. இது உங்களுக்கு அடர்த்தியான கீரை படுக்கையை உருவாக்குவதை உறுதி செய்கிறது. விதைகளை தூவிய பிறகு குவளையில் தண்ணீரை ஊற்றாமல் ஸ்ப்ரேயர் மூலம் மென்மையாக தெளிப்பது விதைகள் சிதறாமல் இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த 3 சின்ன படிகளும் உங்கள் வெந்தயக்கீரை வளர்ப்பு பயணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இவைதான் முதல் ரகசியத்தின் முக்கிய அம்சங்கள். இதை சரியாகச் செய்துவிட்டாலே நீங்கள் பாதி கிணற்றை தாண்டி விட்டீர்கள் என்று அர்த்தம். அதேபோல 2வது ரகசியமான நீர்ப்பாசனம் மற்றும் பராமரிப்பையும் நினைவில் கொள்வோம். செடிகள் முளைத்த பிறகு தண்ணீர் ஊற்றும்போது கவனமாக இருக்க வேண்டும். மண் காய்ந்திருக்கிறதா என்பதை விரலால் சோதனை செய்த பிறகு தேவைப்பட்டால் மட்டுமே தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதிகப்படியான நீர்வேர் அழுகலுக்கு வழிவகுக்கும் சூரிய ஒளி மிகவும் முக்கியம், ஆனால் மிதமான அளவிலேயே தேவை. காலை நேரத்து இளம் வெயில் 3 முதல் 4 மணி நேரம் கிடைத்தால் போதுமானது. சுட்டெரிக்கும் மதிய வெயிலில் இருந்து செடிகளை பாதுகாக்க வேண்டும். இது இலைகள் கருகிப் போவதை தடுக்கும். உரங்களைப் பொறுத்தவரை இயற்கையே சிறந்தது. 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கும் நீர்த்த மோர் கரைசல் ஒரு அற்புதமான வளர்ச்சி ஊக்கியாகச் செயல்படும். பூச்சித் தாக்குதல்களைத் தடுக்க வேப்ப எண்ணெய் கரைசல் ஒரு சிறந்த கவசம். இறுதியாக அறுவடை செய்யும்போது வேரோடு பிடுங்காமல் மீள்பாக்தை மட்டும் கத்திர்னுவது உங்களுக்கு பலமுறை அறுவடை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கும். இந்த பராமரிப்பு முறைகள் கடினமானவை அல்ல, ஆனால் அவை ஸ்திரதையே விரும்புகின்றன. உங்கள் செடிகளுடன் தினமும் சில நிமிடங்கள் செலவிடுவது அவற்றின் தேவைகளை புரிந்து கொள்ள உதவும். சில நேரங்களில் நாமெல்லாம் சரியாகச் செய்தாலும் கீரைகளின் வளர்ச்சி குன்றிப் போகும். இதற்கு ஒரு மறைமுகக் காரணம் இருக்கலாம். அதுதான் நீங்கள் பயன்படுத்தும் தொட்டியின் அளவு. வெந்தயக்கீரை வளர்ப்பதற்கு அகலமான ஆனால் ஆழம் குறைந்த தொட்டிகளே சிறந்தவை. ஏனெனில் கீரைகளின் வேர்கள் ஆழமாகச் செல்வதை விட பக்கவாட்டில்தான் ஏகுவ்கா பரவும். நீங்கள் மிகவும் ஆழமான தொட்டியைப் பயன்படுத்தினால் கீழ்ப்பகுதியில் உள்ள மண் எப்போதும் ஈரமாகவே இருந்து காற்றோட்டமில்லாமல் வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புள்ளது. ஒரு நல்ல அகலமான தொட்டியில் கீரைகள் பறந்து விரிந்து வளர போதுமான இடம் கிடைக்கும். குறைந்தது 12 அங்குல அகலம் கொண்ட தொட்டிகளைத் தேர்ந்தெடுப்பது நல்லது. தொட்டியின் அடியில் நீர் வடிந்து செல்வதற்கான துளைகள் போதுமான அளவில் இருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக சில துளைகளை போட்டுக் கொள்ளலாம். இது மிகச் சிறிய விஷயமாகத் தோன்றினாலும் உங்கள் கீரைகளின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போது ஒரு பொதுவான சந்தேகம் பற்றி பார்ப்போம். வெந்தயக்கீரையுடன் வேறு ஏதாவது செடிகளை சேர்த்து வளர்க்கலாமா? நிச்சயமாக வளர்க்கலாம். கம்பேனியன் பிளான்டிங் எனப்படும் இந்த முறையில் சில செடிகள் ஒன்றுக்கொன்று உதவியாக வளரும். வெந்தயக்கீரைக்கு சிறந்த துணைச் செடிகள் என்றால் அது கேரட் மற்றும் முள்ளங்கி போன்ற வேர் காய்கறிகள்தான்.
வெந்தயக்கீரையின் வேர்கள் மாடி மேல் பாகத்திலும் கேரட் போன்ற செடிகளின் வேர்கள் ஆழமாகவும் செல்வதால் ஊட்டச்சத்துக்களுக்கு இடையே போட்டி இருக்காது. மேலும் வெந்தயக்கீரை வெளியிடும் ஒருவித வாசனை கேரட்டை தாக்கும் சில வகை பூச்சிகளை விரட்டுகிறது. அதேபோல புதினா அல்லது துளசி போன்ற செடிகளுக்கு அருகில் வெந்தயக்கீரையை வளர்க்கும்போது அவற்றின் வலுவான வாசனை கீரைகளை தாக்கும் பூச்சிகளிடமிருந்து ஒரு இயற்கை பாதுகாப்பை வழங்குகிறது. ஆனால் பெருஞ்சீரகம் போன்ற செடிகளுக்கு அருகில் வெந்தயக்கீரையை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது வெந்தயக்கீரையின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். எனவே உங்கள் தோட்டத்தில் இடத்தை பொறுத்து புத்திசாலித்தனமாக துணைச் செடிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் பூச்சிக் கட்டுப்பாட்டையும் இயற்கையாகவே செய்யலாம். வெந்தயக்கீரையின் வளர்ச்சி பருவத்தில் இலைகள் லேசான மஞ்சள் நிறத்தில் மாறத் தொடங்கினால் அதற்கு என்ன காரணம்? இதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கலாம். 1. அதிகப்படியான நீர்ப்பாசனம். நீங்கள் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் ஊற்றும்போது வேர்களால் சுவாசிக்க முடியாமல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச முடியாமல் போகும். அதன் அறிகுறிதான் இலைகளின் மஞ்சள் நிறம். இதை சரி செய்ய தண்ணீர் ஊற்றுவதை குறைத்து மண் லேசாக காய்ந்த பிறகு மீண்டும் நீரு ஊற்றத் தொடங்குங்கள். 2வது காரணம் நைட்ரஜன் சத்து குறைபாடு. கீரை வகை செடிகளின் இலைகள் பச்சையாக இருப்பதற்கு நைட்ரஜன் சத்து மிகவும் அவசியம். இந்த குறைபாட்டை சரிசெய்ய மண்புழு உரத்தை எடுத்து மேல் பகுதியில் ஒரு கைப்பிடி அளவு தூவி லேசாக கிளறிவிட்டு தண்ணீர் ஊற்றலாம். அல்லது நன்கு மக்கிய மாட்டுச்சாண உரம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்தலாம். இந்த இயற்கை உரங்கள் நைட்ரஜன் சத்தை மெதுவாக வெளியிட்டு செடியை மீண்டும் பச்சை பசேல் என்று மாற்றும். ரசாயன உரங்களை தவிர்ப்பது நல்லது. காரணம் அவை மண்ணின் நுண்ணுயிர் சமநிலையை பாதிக்கும். ஒருவேளை உங்கள் வெந்தயக்கீரை செடிகள் உயரமாகவும் மெலிதாகவும் ஆனால் இலைகள் குறைவாகவும் வளர்ந்தால் அதற்கென்ன அர்த்தம்? டினிக்கு முக்கிய காரணம் போதுமான சூரிய ஒளி கிடைக்காததுதான். செடிகள் சூரிய ஒளியை தேடி தங்களை உயரமாக்கிக் கொள்கின்றன. இந்த செயல்முறை ஈட்டியோலேஷன் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி வளரும் செடிகள் மிகவும் பீல்லைச்சீனமாக இருக்கும். அவற்றின் சுவையும் குறைவாகவே இருக்கும். இதை சரி செய்வது மிகவும் எளிது. உங்கள் தொட்டியை அதிக நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் இடத்திற்கு மாற்ற வேண்டும். முன்பு கூறியது போல ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முதல் 4 மணி நேர நேரடி வெயில் அவசியம். சரியான அளவு சூரிய ஒளி கிடைத்தவுடன் செடிகள் உயரமாவதை நிறுத்திவிட்டு புதிய இலைகளை அடர்த்தியாக உருவாக்கத் தொடங்கும். உங்கள் வீட்டில் வெயில் படும் இடமே இல்லை என்றால் நீங்கள் க்ரோலைட்ஸ் எனப்படும் செயற்கை விளக்குகளை பயன்படுத்தலாம். அவை செடிகளுக்கு தேவையான ஒளி போவோவை வழங்கும். ஆனால் பெரும்பாலான வீடுகளில் காலை வெயில் படும் ஒரு ஜன்னலோரம் நிச்சயம் இருக்கும். வெந்தயக்கீரையை அறுவடை செய்த பிறகு அதை எப்படி பாதுகாப்பது? தாஜாக பறித்த கீரைகளை உடனடியாக சமைப்பதே சிறந்தது. அப்போதுதான் அதன் முழுமையான சுவையும் சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் அதை சேமிக்க விரும்பினால் கீரைகளை நீத்திலோ அலசி ஈரப்பதம் பூர்த்திகா பூயே வரை ஒரு துணியில் பரப்பி உலர வைக்க வேண்டும். பிறகு ஒரு காகிதத்தில் சுற்றி அதை ஒரு ஜிப்லாக் பையில் போட்டு குளிர்சாதனப் பெட்டியின் காய்கறி அறையில் வைக்கலாம். காகிதம் கீரைகளில் உருவாகும் பாதித்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கொண்டு அவை அழுகிப் போகாமல் தடுக்கும். இந்த முறையில் நீங்கள் 1 வாரம் வரை கீரைகளை தாஜாக வைத்திருக்க முடியும். பிளாஸ்டிக் பைகளில் நேரடியாக வைப்பதை தவிர்க்கவும். காரணம் அது ஈரப்பதத்தை உள்ளேயே வைத்து கீரைகள் விரைவில் கெட்டுப்போக வழிவகுக்கும். இந்த சின்ன குறிப்புகள் உங்கள் உழைப்பின் பலனை நீங்கள் நீண்ட நாட்கள் அனுபவிக்க உதவும். விதைகளை சேகரிப்பது எப்படி? நீங்கள் தொடர்ந்து வெந்தயக்கீரை வளர்க்க விரும்பினால் ஒவ்வொரு முறையும் கடைகளில் விதைகள் வாங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்களே விதைகளை சேகரித்துக் கொள்ளலாம். இதற்கு உங்கள் கீரை தோட்டத்தில் உள்ள சில ஆரோக்கியமான செடிகளை அறுவடை செய்யாமல் அப்படியே வளரவிட வேண்டும். அந்த செடிகள் வளர்ந்து பூக்கள் பூத்து காய்களை உருவாக்கும். அந்த காய்கள் காய்ந்து பழுப்பு நிறமாக மாறிய பிறகு செடியிலிருந்து வாத்தினி பறிக்க வேண்டும். அந்த காய்களை உடைத்தால் உள்ளே அடுத்த பருவத்திற்கு தேவையான விதைகள் இருக்கும். இந்த விதைகளைச் சேகரித்து உலர்த்தி ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு இருட்டான TNP-யான இடத்தில் சேமித்து வைக்கலாம். இந்த விதைகள் அடுத்த 1 வருடம் வரை முளைப்புத் திறனுடன் இருக்கும்.
உங்கள் சொந்தத் தோட்டத்திலிருந்து நீங்களே விதைகளை உருவாக்குவது ஒரு தன்னிறைவான தோட்டக்கலை அனுபவத்தைத் தரும். இது இயற்கையின் ஒரு அற்புதமான சுழற்சி. தோட்டக்கலையில் நாம் கற்கும் ஒரு முக்கியமான பாடம் பொறுமை. விதைகள் முளைப்பதற்கும் செடிகள் வளர்வதற்கும் அறுவடைக்குத் தயாராவதற்கும் நேரமெடுக்கும். அவசரப்படுவதால் எந்த பலனும் இல்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் செடிகளை கவனிப்பது, வாத்தின் தேவைகளை புரிந்து கொள்வது ஒரு தியானம் போன்றது. அது எம்மன் மன அழுத்தத்தை குறைத்து இயற்கையோடு ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் செடிகள் செழிப்பான வளர்ச்சியின் மூலம் பதிலளிக்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை. அதனால் இந்த வெந்தயக்கீரை வளர்ப்பு பயணத்தை ஒரு வேலையாக கருதாமல் ஒரு ஜுல்ஜவுன் அனுபவமாக மாற்றுங்கள். உங்கள் குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்துங்கள். ஒரு விதை ஈலேயே செடியாக வளர்கிறது என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது அது அவர்களுக்கு ஒரு மதிப்புமிக்க கல்வியாக அமையும். இறுதியாக, நாம் இன்று கற்றறிந்த 2 முக்கிய ரகசியங்களையும் பாத்தின் துணைப் பகுதிகளையும் தொகுத்துப் பார்ப்போம். முதல் ரகசியம் சரியான அடித்தளத்தை அமைப்பது. இது இலகுவான மண் கலவை மற்றும் விதை நேர்த்தியை உள்ளடக்கியது. இது உங்கள் செடிகள் ஆரோக்கியமாக வளர ஒரு வலுவான தொடக்கத்தை அளிக்கிறது. இரண்டாவது ரகசியம் தொடர்ச்சியான மற்றும் சரியான பராமரிப்பு. இது சரியான நீர்ப்பாசனம், மிதமான சூரிய ஒளி, இயற்கை உரங்கள், பூச்சிக் கட்டுப்பாடு மற்றும் புத்திசாலித்தனமான அறுவடை முறைகளை உள்ளடக்கியது. இந்த 2 ரகசியங்களும் ஒன்றோடொன்று இணைந்தவை. ஒன்றில்லாமல் மற்றொன்று முழுமையான பலனைத் தராது. இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் வீட்டுத் தோட்டம் முழுவதும் அடர்த்தியான மரகத பச்சை நிறத்தில் நறுமணம் மிக்க வெந்தயக்கீரைகள் நிச்சயம் பூத்துக் குலுங்கும். இனி நீங்கள் கடைகளை நம்பியிருக்க வேண்டியதில்லை. உங்கள் சமையலுக்குத் தேவையான ஆரோக்கியமான கீரைகளை நீங்களே பெருமையுடன் அறுவடை செய்யலாம். நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 2 எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ரகசியங்கள் உங்கள் வெந்தயக்கீரை வளர்க்கும் அனுபவத்தையே மாற்றிவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஏதோ ராக்கெட் அறிவியல் அல்ல. சரியான மண் கலவை மற்றும் முறையான பராமரிப்பு, அவ்வளவுதான். இனி உங்கள் கீரைகள் மெலிதாகவோ மஞ்சளாகவோ வளராது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் அறுவடை செய்யும் போதும் அந்த டாஜா கீரையின் வாசனையும் அதன் அடர்ந்த பச்சை நிறமும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பரிசளிக்கும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்களே நஞ்சில்லாத சத்தான கீரைகளை வழங்குவதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களும் பயனடையட்டும். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்கள் வெந்தயக்கீரை வளர்க்கும்போது சந்திக்கும் மிகப்பெரிய சவால் என்ன? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.